ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்டை பற்றி. ஸோ இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் ரெகுலேஷன் 70 வந்து நமக்கு இருக்குது. ஸோ இது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 3rd இயர் 5th செமஸ்டரில் இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது இருக்குது. இதோட சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து யூனிட் 1ல் பவர் செமிகண்டக்டர் டிவைசஸ், யூனிட் 2ல் வந்து ஃபேஸ் கண்ட்ரோல் கன்வெர்ட்டர், யூனிட் 3ல் டிசி டு டிசி கன்வெர்ட்டர், யூனிட் 4 வந்து இன்வெர்ட்டர் அண்டு யூனிட் 5ங்கிறது ஏசி டு ஏசி கன்வெர்ட்டர். ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா ஸ்டடி ஆஃப் ஸ்விட்சிங் டிவைசஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஆர், ட்ரையாக், ஜிடிஓ, பிஜேடி, மாஸ்ஃபெட், ஐஜிபிடி அண்ட் ஐஜிசிடி. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதில் எஸ்சிஆர், மாஸ்ஃபெட், ஐஜிபிடி. அதுக்கப்புறம் ட்ரிகரிங் சர்க்யூட் அண்ட் காம்படேஷன் சர்க்யூட் ஃபார் எஸ்சிஆர், இன்ட்ரோடக்ஷன் டு டிரைவர் அண்ட் ஸ்னப்பர் சர்க்யூட்டை வந்து ஸ்டடி பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த பர்டிகுலர் போர்ஷன், ஸோ இந்த ஸ்டடி ஆஃப் ஸ்விட்சிங் டிவைசஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து 11A வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து நமக்கு வந்து 11Aலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ட்ரிகரிங் அண்ட் கம்யூனிகேஷன் சர்க்யூட் ஃபார் எஸ்சிஆர் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு டிரைவர் அண்ட் ஸ்னப்பர் சர்க்யூட் வந்து 11Bயில் வந்து நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரடக்ஷன் டு பவர் எலக்ட்ரானிக்ஸ். பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிக் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அந்த எனர்ஜிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ரியல் டைமில் 87%ங்கிறது ஃபாயில் ஃபியூலை யூஸ் பண்ணுறோம், 6% நியூக்ளியர் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரெஸ்ட் ஆஃப் வந்து ரெனோவபிள் எனர்ஜிங்கிறது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஃபாசில் ஃபியூவல் அப்படின்னா என்னென்னா கோல், பெட்ரோல், டீசல், இது ஃபுல்லும் ஃபாசில் ஃபியூலுக்குள்ளே வருது. இந்த ஃபாசில் ஃபியூவலில் இது ஒரு நான் ரெனோவபிள் எனர்ஜி சோர்ஸ். இந்த நான் ரெனோவபிள் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னா என்னென்னா அதை யூஸ் பண்ண நமக்கு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அது குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த நான் ரெனோவபிள் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னா ஸோ அதை யூஸ் பண்ண அது வந்து குறைஞ்சிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் இயருக்கு அப்புறம் அது நம்ம கண்டிப்பாக இல்லாமல் போயிடும். ஓகேயா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூரேனியம், ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இயர் வரைக்கும் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் அதை கண்டிப்பாக நமக்கு அவைலபிளாக இருக்காது. ஸோ இப்போ வந்து நமக்கு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மேஜர் சோர்ஸாக நம்ம இந்த நாளும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு கொஷின் வருது. ஸோ ஆஃப்டர் 200 இயர்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம எப்படி நம்ம எனர்ஜி ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து நம்மளால் என்ன ஆன்சர் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா வி கேன் எக்ஸ்டெண்ட் திஸ் பீரியட் பை 3 வேல நம்மளால் பண்ண முடியும். யூஸிங் இட் எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது எனர்ஜி ரிசோர்ஸை, அப்புறம் வந்து இம்ப்ரூவ் த கன்வர்ஷன் எஃபிஷியன்சி, அப்புறம் வந்து இம்ப்ரூவ் பர்சன்டேஜ் ஆஃப் ரெனோவபிள் எனர்ஜி சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த 3 வே மூலமாக நம்மளால் என்ன செய்யணும்னா இதோட பீரியடை நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோலுங்கிறது 100 கிலோவாட்ஸுங்கிறது நான் வந்து 100 கிலோவாட்ஸ் ஃபியூலை வந்து நான் பேன் பண்ணுறேன். ஸோ பேன் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபியூவல் வந்து டர்பைனுக்கு போகுது. ஸோ இந்த ஃபியூலேருந்து டர்பைன் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு 65% தான் எனக்கு எஃபிஷியன்சி இருக்குது. மற்ற பர்சன்டேஜ் வந்து எனக்கு லாஸ்க்கு போயிடுது. அதேமாதிரி டர்பைன்லேருந்து எனக்கு ஜென்ரேட்டருக்கு போகும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 35% தான் எனக்கு வந்து நமக்கு ஜென்ரேட்டருக்கு போகுது. மீதம் ஃபுல்லும் நமக்கு வந்து லாஸஸாக போயிடுது. ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட்டு 17% மட்டும்தான் நமக்கு வந்து லோடுக்கு போகுது. நம்ம வந்து பேன் பண்ண எனர்ஜி பார்த்திங்கன்னா 100 கிலோவாட்ஸ். பட் ஆனால் நமக்கு கிடைக்கிறது 17 கிலோவாட்ஸுங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து லோடுக்கு வந்து போகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா லாஸஸ் எவ்வளோக்குள்ளே இருக்குங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. நான் 100 கிலோவாட்ஸுங்கிறது நம்ம இன்புட் கொடுத்தா என்னோடய கன்வர்ஷன் ஒவ்வொரு இடத்துலையும் கன்வர்ஷன் ஸ்டேஜ் முடியும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 கிலோவாட்ஸ் தான் நமக்கு அவுட்புட்டில் வருது. ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா லாஸ் நிறைய ஆகுது. இந்த லாஸை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த லாஸை ரெடியூஸ் பண்ணனா நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட எனர்ஜியை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஆகட்டும், இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், ஸோ என்ன பண்ணுதா இம்ப்ரூவ் த கன்வர்ஷன் எஃபிஷியன்சி. ஸோ நம்மளோட கன்வர்ஷன் எஃபிஷியன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸோ இல்லை பவர் எலக்ட்ரானிக்ஸோ நம்மளை வந்து எனர்ஜி சினாரியோவில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா, ஒரு மோட்டார் நான் எடுத்துக்கிறேன். அந்த மோட்டாருக்கு வந்து நான் 200 வோல்டேஜ்ங்கிறது நான் எனக்கு செய்றேன்னா, இன்புட் வோல்டேஜ் குடுக்குறேன். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து 1000 ஆர்பிஎத்துல இப்போ அது ரன் ஆகுது. ஸோ இன்கேஸ் நான் வந்து இத வந்து நான் 500 ஆர்பிஎத்துல நான் ரன் பண்ண விரும்புறேன்னா, ஜஸ்ட் நான் என்ன செய்றேன்னா, இந்த ஆர்மேச்சர் வோல்டேஜ் இருக்குல்ல, இந்த வோல்டேஜ வந்து நான் ரெடியூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, ஸோ என்னோட ஸ்பீடுங்கிறது பாதியா குறைஞ்சிரும். ஓகேயா? ஸோ இப்போ என்னோட கன்வென்ஷனல் மெத்தட்ல நான் இப்போ ஸ்பீட வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, நான் என்ன செய்யணும்னா, என்னோட ஸ்பீட ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நான் ஆட் பண்ணுறதால என்ன நடக்கும்னா, ஸோ நம்மளோட வோல்டேஜ்ங்கிறது இதில் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஸோ நான் கொடுக்குற வோல்டேஜ் 200 வோல்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 101 வோல்டேஜ் எடுத்திருக்கு. மீதம் உள்ள வோல்டேஜ் 99 வோல்டேஜை இந்த எது கொடுத்துருக்கும்னா, நம்மளோட ஆர்மேச்சர் வோல்டேஜுக்கு கொடுத்துருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஆர்மேச்சர் வோல்டேஜ்னால அதோட ஸ்பீடுங்கிறது 1000லேருந்து நமக்கு வந்து 500 ஆர்பிஎம்மாக குறையுது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஸோ எனக்கு வந்து என்னோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிஸ்டன்ஸ்னால ஸோ என்னோட ஆர்மேச்சருக்கு போகிற வோல்டேஜ் குறையுது. அந்த வோல்டேஜ் குறைஞ்சதால ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஸ்பீடுங்கிறது ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நான் பார்த்தேன்னா, இந்த ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்காக நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்னால் என்ன நடக்குதுன்னா, ஸோ இதில் நமக்கு சம் ஆஃப் பவர் லாஸஸ் வந்து வருது. ஸோ பவர் லாஸஸ் ஃபார்முலா என்னென்னா, ஸோ பவர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு விஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். ஸோ இந்த லாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த லாஸஸ்னால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுல பாதி பவருங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்ட்டாக போகும். ஸோ இந்த கன்வென்ஷனல் மெத்தட் ரெசிஸ்டன்ஸ் மெத்தட்னால நமக்கு பெரிய ட்ராபேக் என்னென்னா, அதோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு குறையும். ஸோ இதுதான் மெயின் ட்ராபேக் ஃபார் என்னன்னா, நம்ம கன்வென்ஷனல் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரியல் டைமில் இந்த பவர் எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து பார்த்திங்கன்னா, இதான் பவர் எலக்ட்ரானிக் டிவைஸ். இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜுங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வோல்டேஜ் கம்பேர்ட் டு நம்மளோட கன்வென்ஷனல் மெத்தட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணும்போது உள்ள லாஸஸோட கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2% தான் நமக்கு வந்து லாஸஸ் வந்து நமக்கு இதில் இருக்கும். ஓகேயா? ஸோ நமக்கு பவர் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட எஃபிஷியன்சிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த ரீசன் நம்ம என்ன செய்கிறோன்னா, கன்வென்ஷனல் மெத்தட்லேருந்து நம்மளோட பவர் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணுற சர்க்யூட்டுக்கு நம்ம போகிறதுனால நம்மளோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளால் என்ன செய்ய முடியும்னா, எனர்ஜி கன்வர்ஷன் எஃபிஷியன்சியை வந்து நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபேன் ரெகுலேட்டர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலேட்டர் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா, ட்ரையாக் பேஸ்டு பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன் ப்ரீவியஸில் ஓல்டன் டேஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா, கன்வென்ஷனல் ரெகுலேட்டருங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அதோட கண்ட்ரோல் சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட 1ங்கிற பொசிஷனில் நம்ம இப்போ வைக்கும்போது இதில் நம்மளோட வோல்டேஜுங்கிறது 220 வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இந்த கரண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த 1, 2, 3, 4 அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மோட்டாருக்கு போய் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸில் அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகுதுனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லாஸஸ் வந்து நிறைய வர சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த லாஸஸ் நிறைய இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜிங்கிறது வேஸ்ட் ஆகுது. ஸோ எஃபிஷியன்சி கண்டிப்பாக கம்மியாகுது. பட் ஆனால் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க ரியல் டைமில் யூஸ் பண்ணிகிட்ருக்க ட்ரையாக் பேஸ்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸில் இந்த லாஸஸ் வந்து கம்மியாகுது. ஸோ த ரீசன் தான் நம்ம எதுக்கு இப்போ மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா, நமக்கு வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் கண்ட்ரோல் சர்க்யூட்டோ இல்லை பவர் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் சிஸ்டத்துக்கோ நம்ம இப்போ மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸுங்கிறது நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான். ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த சோர்ஸ்க்கும் லோடுக்கும் இடையில இந்த வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பவர் ப்ராசஸிங் யூனிட்டுக்குள்ளே நம்மளோட பவர் எலக்ட்ரானிக் டிவைஸுங்கிறது இருக்கும். ஸோ அதோட மெயின் ஏம் வந்து எனர்ஜியை வந்து சேவ் பண்ணுறது. ஓகே. இன் ஆர்டர் டு சேவ் எனர்ஜி தேர் மஸ்ட் பி செப்பரேட் ப்ராசஸிங் யூனிட் பிட்வீன் source and load which give required input to machine and increase the efficiency. ஸோ உங்களோட லோடுக்கு தேவையான இன்புட்டை ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணி தர்றது தான் இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து
நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டெஃபினிஷன் ஆஃப் பவர் எலக்ட்ரானிக்ஸ். இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் டெஃபினிஷன் என்னென்னா, இட் இஸ் எ டெக்னாலஜி அசோசியேட் வித் எஃபிஷியன்ட் கன்வர்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் பை யூஸிங் பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ். நீங்கள் இந்த பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸை யூஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணுறீங்க எதுனா எலக்ட்ரிக்கல் பவரை. ஸோ அந்த டெக்னாலஜிக்கு பேர் தான் நம்மளோட பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 விஷயங்கள் இருக்குது. பவர், எலக்ட்ரானிக்ஸ், கண்ட்ரோல். இது 3மே நமக்கு வந்து அதுக்குள்ளே அவைலபிளாக இருக்கும், கம்பைன் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் சொல்லும்போது பவர் டீல் வித் ஸ்டாட்டிக் அண்ட் ரொட்டேட்டிங் பவர் எக்யூப்மெண்ட் ஃபார் த ஜென்ரேட்டிங், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்குள்ளே வருது. ஓகேங்களா. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் சொல்லும்போது எலக்ட்ரானிக்ஸ் டீல் வித் த சாலிட் ஸ்டேட் டிவைஸ் அண்டு சர்க்யூட் ஃபார் சிக்னல் ப்ராசஸிங் டு மீட் த டிஸ்கிரைப் கண்ட்ரோல் ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்து கண்ட்ரோல் அப்படி சொல்லும்போது த கண்ட்ரோல் டீல் வித் த ஸ்டெபிலிட்டி அண்டு நம்மளோட ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் ஆகி இருக்கிறது தான் நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரொட்டேட்டிங் காம்பனண்ட் இல்லை, அதனால் நம்ம நோ ரொட்டேட்டிங் லாஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஹை எஃபிஷியன்சிங்கிறது நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளோட கன்வென்ஷனல் ஃபேன் ரெகுலேட்டரில் பார்த்திங்கன்னா அதில் வந்து அதிகமான ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும் லாஸ் ஆகும்போது. பட் ஆனால் இங்கே வந்து லாஸஸ் கம்மி, அதனால் ஹீட்டுங்கிறது கம்மியாக இருக்குது. அதாவது நம்ம டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கும். ஸோ அதிகமான ஹீட் இருந்தால் நம்ம அதிகமான கூலிங் சிஸ்டம்ஸ்ங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூலிங் சிஸ்டம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அதோட இது கம்மியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சைஸ் அண்டு ஹீட்ஸுங்கிறது ரொம்ப நமக்கு வந்து கம்மியாக. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நம்மளோட காம்பேக்ட் சைஸுங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ கன்வென்ஷனல் ஃபேன் ரெகுலேட்டர் எவ்வளோ பெருசாக இருக்குது, பட் நம்மளோட பவர் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு ஃபேன் ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்மளோட அட்வான்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஹார்மானிக்ஸ். ஸோ ஹார்மானிக்ஸுங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ க்ரியேட் ஆகும்னா ஒரு சுவிட்சை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும்போதோ நமக்கு என்ன க்ரியேட் ஆகும்னா இந்த ஹார்மானிக்ஸுங்கிறது நம்மளோட சிஸ்டத்தில் வந்து ஹார்மானிக்ஸுங்கிறது என்னென்னா நான் ஃபண்டமெண்டல் காம்பனண்ட் ஆஃப் வோல்டேஜ், கரண்ட், பவர் தட் இன்ஜெக்டட் இன் த சிஸ்டம். ஸோ உங்கள் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபண்டமெண்டல் காம்பனண்ட்டுங்கிறது சோர்ஸில் இன்ஜெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஹார்மானிக்ஸ் சொல்கிறோம். இந்த ஹார்மானிக்ஸுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டோ இல்லை பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸோ நம்ம யூஸ் பண்ணால் இந்த ஹார்மானிக்ஸ் வரும்னு பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விஎன் சமயம் காட்டிங்கிறது இன்புட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பவர் எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட கரண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப்டு வேல்யூவாக இருக்குது. டிஸ்கிரைப்ட்னா என்னென்னா விஎன் சமயம் ஒமேகா டி. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஹார்மானிக்ஸ் இல்லைன்னா நமக்கு நம்ம கரண்ட் என்னவாக இருக்கும், ஐஎம் சைன் ஒமேகா டியாக தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நான் சைனசாய்டலாக பட் பீரியாடிக்கலாக இருந்ததுன்னா என்ன மீனிங்னா அதில் வந்து ஹார்மானிக்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஹார்மானிக்ஸ் அஃபெக்ட் ஆனால் நம்மளோட கரண்ட்டுங்கிறது என்ன சொல்கிறோம்னா IST is equal to I0ங்கிறது டிசி காம்பனண்ட். அடுத்து வந்து IM sin omega t. ஸோ அடுத்து ப்ளஸ் IM இது வந்து டிஸ்கிரைப்டு நம்மளோட கரண்ட்டு. அதுக்கப்புறம் IM sin omega 2 omega t. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் காம்பனன்ட்ஸு, இது செகண்ட் ஆர்டர் காம்பனன்ட்ஸ். இப்படி கண்டினியூஸாக வந்து நமக்கு வந்து ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஆர்எம்எஸ் வேல்யூங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதான் நம்மளோட ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா √I0² ப்ளஸ் 1/2. ஸோ I1² I2² ப்ளஸ் அப்படி நமக்கு பண்ணும்போது ஆர்எம்எஸ் வேல்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. டியூ டு ஹார்மானிக்ஸ்னால நம்மளோட ஐஆர்எம்எஸ் வேல்யூங்கிறது என்னது இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஹார்மானிக்ஸ்னால என்னென்ன பிரச்சனை வரும்னா நம்மளோட ஐஆர்எம்எஸ் வேல்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், காப்பர் லாஸுங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் பவர் ஃபேக்டருங்கிறது நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மூணும் பார்த்திங்கன்னா எதை அஃபெக்ட் பண்ணால் ரொட்டேட்டிங் மிஷின், டிரான்ஸ்ஃபார்மர், ரிலே. ஸோ இதோட அவுட்புட்டை கண்டிப்பாக இது அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ரிலே எடுத்திருக்கேன். இந்த ரிலே வந்து நான் ஒரு 5 வோல்ட்டுங்கிறது நான் இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ அந்த 5 வோல்ட்டுக்கு வந்து இந்த ரிலேங்கிறது ஆன் ஆகுதுன்னு நம்ம வச்சுக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா ஹார்மானிக்ஸ் இல்லாத போது நீ 5 வோல்டேஜ் கொடுத்தா ஆன் ஆகும். இன்கேஸ் இது வந்து ஹார்மானிக்ஸுங்கிறது டியூ டு பவர் எலக்ட்ரானிக் டிவைஸ் இதெல்லாம் இருந்ததுன்னு ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, ஸோ நான் இப்போ 5 வோல்டேஜ் கொடுத்தா என்னோடய வோல்டேஜுங்கிறது பார்த்திங்கன்னா ஹார்மானிக்ஸ்னால அதோட வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 4.5 வோல்டேஜ். ஸோ இந்த 4.5 வோல்டேஜுங்கிறது ரிலேங்கிறது ஆன் ஆகாது, ஆஃப் ஆகும். ஸோ இந்த ஆன் ஆஃப் ப்ராப்ளங்கிறது எதனால் வர சான்ஸ் இருக்குன்னா நம்மளோட ஹார்மானிக்ஸ் எல்லாம் வர சான்ஸ் இருக்குது.
இருக்குது. ஸோ அந்த ரீசன் என்ன செய்யணும்னா நம்மளோட ஹார்மோனிக்ஸை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஹார்மோனிக்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபில்டருங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபில்டருங்கிறது யூஸ் பண்ணால் நம்மளோட ஹார்மோனிக்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் பவர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நம்மளோட பவர் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹோம் அப்ளிகேஷன், கேம் அண்ட் என்டர்டைன்மெண்ட், கமர்ஷியல், அப்புறம் வந்து ஆட்டோமோட்டிவ், அப்புறம் மெடிக்கல். ஸோ இந்த ஃபீல்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா நம்மளோட பவர் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஹோம் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின், மிக்ஸி, இதில் வந்து நமக்கு வந்து ஹோம் அப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து கேம் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் வந்து டாய், டிவி, ப்ரொஜெக்டர். கமர்ஷியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்ரி சார்ஜர், கம்ப்யூட்டர். ஆட்டோமோட்டிவில் பார்த்தீங்கன்னா அலாரம் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம், அப்புறம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா லேசர் பவர் சப்ளை. மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம வந்து நம்மளோட பவர் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது யூஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா பவர் எலக்ட்ரானிக் ஸ்விட்சிங் டிவைசஸ். ஸோ இந்த பவர் எலக்ட்ரானிக் ஸ்விட்சிங் டிவைசஸில் வந்து பார்த்திங்கன்னா பவர் டயோடு, தைரிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் டிரான்சிஸ்டர், பிஜேடி, மாஸ்ஃபெட்டு, ஸோ எஸ்சிஆர், G2ன்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் சுவிட்சிங்கிறது இருக்குது. இதில் இந்த பவர் டயோடு பற்றி சொல்லணும்னா பவர் டயோடுங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு அன்கண்ட்ரோல் டிவைஸ். அதில் வந்து நம்ம டேன் ஆன் டேன் ஆஃப்ங்கிறது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்மளோட தைரிஸ்டரை பொறுத்த வரைக்கும் தைரிஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அதை வந்து நம்மளால் டேன் ஆனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், டேன் ஆஃப் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்மளோட பவர் டிரான்சிஸ்டர், பிஜேடி, மாஸ்ஃபெட், G2, IGBTயில் வந்து அதை டேனும் ஆன் கண்ட்ரோல் பண்ண முடியும், டேன் ஆஃபையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட் சிக்னல் ரெக்கார்ட். ஸோ இந்த பிஜேடி, மாஸ்ங்கிறது, IGBTங்கிறது வந்து கண்டினியூஸாக நம்மளால் என்ன தேவைப்படும்னா அதுக்கு கேட் சிக்னல்ஸுங்கிறது தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பல்ஸ் கேட் ரெக்கார்ட் எதுக்குன்னா எஸ்சிஆர், G2க்கு வந்து பல்ஸ் கேட்டுங்கிறது தேவைப்படும். அடுத்துக்கு வந்து பைபோலார் வோல்டேஜ் வித்ஸ்டாண்ட் கேபிலிட்டி எதுக்கு இருக்கும்னா எஸ்சிஆர் அண்ட் GTOக்கு இருக்கும். யூனிபோலார் வோல்டேஜ் வித்ஸ்டாண்ட் கேபிலிட்டி எதுக்கும்னா பிஜேடி, மாஸ்ஃபெட்டுங்க, IGBTங்கிறது இருக்கணும். அப்புறம் வந்து பைடைரக்ஷன் கரண்ட் கேபிலிட்டிங்கிறது ட்ரையாக் இருக்குது. அதே மாதிரி யூனிடைரக்ஷனல் கரண்ட் கேபிலிட்டிங்கிறது எஸ்சிஆர், G2, பிஜேடிக்கு இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்ஸ். ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு அப்ளையன்ஸுக்கும் நமக்கு வந்து நம்மளோட யூஸ் பண்ணுற சுவிட்சஸ்ங்கிறது வேறு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹை பவரில் ஆப்ரேட் ஆகுது, ஹை பவர் கெப்பாசிட்டி ஒரு டிவைஸில் நீ ஆப்ரேட் பண்ண போகிற அப்படின்னா அதுக்கு நீ வந்து GTO வந்து யூஸ் பண்ணுவேன். இல்லை லோ பவர் கெப்பாசிட்டி வந்து சுவிட்ச் கெப்பாசிட்டி அப்ளையன்ஸை நீ ரன் பண்ணுறதுக்கு இதில் வந்து நீ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாஸ்ஃபெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் ஆகிருக்கு. நீ அதிகமான ஸ்பீடில் ரன் பண்ணணும், இல்லை உன் டிவைஸ் ரன் ஆகணும், இல்லை ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி அதிகமாக உள்ள சுவிட்சஸை வந்து நீ யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மாஸ்ஃபெட் இருக்குது. இந்த மாஸ்ஃபெட்டுங்கிறது 100 kHz வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த மாஸ்ஃபெட்டுங்கிற 100 kHz ரன் ஆகிறதுனால ஸோ அதோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த காரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை ஃபார் ஆடியோ, ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனில் இந்த மாஸ்ஃபெட்டுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. அதோட அது பவர் கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாஸ்ஃபெட்டுங்கிறது பவர் கெப்பாசிட்டிங்கிறது கம்மியாக இருக்கும், ஆனால் அது ஆப்ரேட் ஆகிற ஃப்ரீக்வன்சிங்கிறது அதிகமாக இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பவர் கேபிலிட்டி அதிகமாக உள்ள டிவைஸை நீ வந்து அப்ளையன்ஸில் நீ எதை யூஸ் பண்ணணும்னா GTO யூஸ் பண்ணணும். ஸோ இந்த GTOங்கிறது அதில் ஹேண்டில் பண்ணுற பவருங்கிறது அதிகமாக ஹேண்டில் பண்ணும். அதே நேரத்தில் அதோட ஃப்ரீக்வன்சி அதாவது ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சிங்கிறது டேன் ஆன் டேன் ஆஃப் பண்ணுற சுவிட்சுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு எந்த அப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிவைஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த டிவைஸை செலக்ட் பண்ணுறதுக்கு 2 ஃபேக்டருங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒன்று பவர் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி. பவர் கெப்பாசிட்டிங்கிறது நமக்கு வந்து அப்ளிகேஷன் எவ்வளோ பவரை நமக்கு ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சிங்கிறது அது எவ்வளோ ஸ்பீடில் வந்து நமக்கு என்னது ரன் ஆக போகுது இல்லை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இது பவர் எலக்ட்ரானிக் அப்ளிகேஷனுங்கிறது பேஸ்டான வந்து பவர் கெப்பாசிட்டி அப்புறம் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிக் கன்வெர்ட்டர். இந்த ஸ்டாட்டிக் கன்வெர்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து இந்த R டைப்புங்கிறது நமக்கு அவைலபிள் இருக்குது. டயோட் ரெக்டிஃபயர், AC to DC கன்வெர்ட்டர், DC to DC கன்வெர்ட்டர், AC to AC கன்வெர்ட்டர், DC to AC கன்வெர்ட்டர், நமக்கு அப்புறம் ஸ்டாட்டிக் சுவிட்சஸ்ங்கிறது இருக்குது. சரி, இதை பற்றி பார்ப்போமா. ரைட். ஃபஸ்ட்டு வந்து DC to AC கன்வெர்ட்டர், நத்திங் பட் இன்வெர்ட்டர். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இன்வெர்ட்டர். ஸோ அந்த இன்வெர்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு பேட்ரி யூஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் அதுக்கப்புறம் நெகட்டிவ் டெர்மினல்ங்கிறது நமக்கு இருக்கும். ஓகே. ஸோ இதில் பேட்டரியில் தான் சேவ் ஆகிருக்கும்.
இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் நமக்கு வந்து பேட்டரியில் சேவ் பண்ணுறது இது பார்த்திங்கன்னா டிசி. அந்த எனர்ஜியை நமக்கு என்ன கன்வெர்ட் பண்ணுறோம்னா ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த நமக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த டிசி டு ஏசி கன்வெர்ட்டருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர். ஓகே, அடுத்து வந்து நமக்கு டிசி டு டிசி கன்வெர்ட்டர். இந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டருங்கிறது டிஸ்கிரைப்டு டிசி வேல்யூவை நமக்கு வந்து வேரியபிள் டிசியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 5 வோல்ட் இருக்குது. இது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். இந்த கான்ஸ்டன்ட் வோல்டேஜை ஹேவ் டு வேரி 5 நமக்கு வந்து 10 வோல்டேஜோ இல்லைனா வந்து 2 வோல்டேஜோ நம்மளால் வேரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சர்க்யூட் பேர் கன்வெர்ட்டர் பேர் தான் டிசி டு டிசி கன்வெர்ட்டர். இதுக்கு அனதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாய்ஸ் அந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி டு டிசி கன்வெர்ட்டர். ஸோ ஏசி டு டிசி கன்வெர்ட்டர்னால் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெக்டிஃபயர் சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசி சப்ளை இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ கொடுத்து நமக்கு அவுட்புட்டில் வந்து டிசி எடுக்கிறோம். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட சார்ஜரில் யூஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து மொபைல் சார்ஜரோ இல்லைனா லேப்டாப் சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்குறது வந்து ஏசி, அவுட்புட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு டிசி. நெக்ஸ்ட் வந்து ஏசி டு ஏசி கன்வெர்ட்டர்ஸ். இந்த ஏசி டு ஏசி கன்வெர்ட்டரில் ஃபிக்ஸ்டு ஏசி நம்ம வந்து வேரியபிள் நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபிக்ஸ்டு வோல்டேஜை வேரியபிள் வோல்டேஜோ இல்லை ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை வேரியபிள் ஃப்ரீக்வன்சியோ கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டிவைஸ் சிம்பிள் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, என்னென்ன டிவைஸ்லாம் இருக்குது, அதோட சிம்பிள் என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த சுவிட்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதோட சிம்பிள்ஸை நம்ம பார்த்துக்குவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரையாக்கு, அதுக்கப்புறம் வந்து ஐஜிபிடி, இதுக்கெல்லாம் கூட சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சுவிட்ச் என்னென்னு பார்ப்போம். அந்த சுவிட்சஸை வந்து நீங்கள் ஆன் பண்ணும்போது நமக்கு கரண்ட் அண்ட் வோல்டேஜ் என்ன, அதே மாதிரி ஆஃப் பண்ணும்போது அதோட கரண்ட் அண்ட் வோல்டேஜ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நான் உங்களோட சுவிட்சை ஆன் பண்ணுறேன். இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இதுதான் என்னோடய சுவிட்ச்னா இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நான் க்ளோஸ் ஆகிருக்கும் ஆன் பண்ணும்போது என்ன இருக்குன்னா என்னோட கரண்ட்டுங்கிறது ஃப்ளோ ஆகும். இந்த சுவிட்சுக்கு அக்ராஸாக வோல்டேஜுங்கிறது 0 ஆகும். இந்த கொடுத்துக்கல இந்த சுவிட்சுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் வந்து 0 ஆகும். ஸோ இதுதான் அதுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த சுவிட்சுங்கிறது ஆனில் இருக்கும்போது எனக்கு கரண்ட்டுங்கிறது மேக்ஸிமமாக இருக்கும். அதோட வோல்டேஜ் வேல்யூங்கிறது 0 இருக்கும். இப்போ சுவிட்சுங்கிறது ஆஃபில் இருக்குது. இந்த சுவிட்சில் ஆஃபில் இருக்குன்னா அதில் போகிற கரண்ட்டுங்கிறது எனக்கு என்ன இருக்காதுன்னா அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 இருக்கும். அதுக்கப்புறம் அதோட வோல்டேஜுங்கிறது அப்பியர் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட சுவிட்சிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், என் சுவிட்சுங்கிறது ஆனில் இருக்கும்போது எனக்கு உள்ள கரண்ட் என்ன, வோல்டேஜ் வேல்யூ என்ன. ஆனில் இருக்கும்போது எனக்கு கரண்ட்டுங்கிறது மேக்ஸிமமாக இருக்கும். என்னோடய வோல்டேஜுங்கிறது 0 இருக்கும். இது என் சுவிட்சுங்கிறது ஆஃபில் இருக்கும்போது எனக்கு வந்து கரண்ட் 0 இருக்கும். வோல்டேஜுங்கிறது மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சுவிட்ச். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சுவிட்சுங்கிறது பேஸ் ஆன் கண்ட்ரோலில் வந்து அன்கண்ட்ரோல் சுவிட்சு, செமி கண்ட்ரோல் சுவிட்சு, அதுக்கப்புறம் ஃபுல் கண்ட்ரோல் சுவிட்சுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த அன்கண்ட்ரோல் சுவிட்சுங்கிறது எக்ஸாம்பிள் வந்து டயோடு. இந்த டயோடை நான் ஏற்கனவே சொன்னபோது ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் செமி கண்ட்ரோல் சுவிட்ச். இந்த செமி கண்ட்ரோல் சுவிட்சுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஆர். ஸோ இதை வந்து நீ என்ன செய்யணும்னா ஆனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் ஆஃபை வந்து நீ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் கண்ட்ரோல் டிவைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆனையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆஃபையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் நம்மளோட பேஸ்ட் ஆன் கண்ட்ரோலிங்கில் வந்து அன்கண்ட்ரோல் சுவிட்சு, நம்மளோட செமி கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஃபுல் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஆன் த பேசிக் ஆஃப் பிளாக்கிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. யூனிபோலார் சுவிட்ச், அதுக்கப்புறம் பைபோலார் சுவிட்சு. இந்த யூனிபோலார் சுவிட்ச் அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒரு பொலாரிட்டியை வந்து நமக்கு வந்து பிளாக் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா யூனிபோலார் சுவிட்சு. ஸோ இந்த டயோடுங்கிறது பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸை அலோவ் பண்ணும், ரிவர்ஸ் பயாஸை அலோவ் பண்ணாது. இந்த நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸில் இந்த ரிவர்ஸ் பயாஸை வந்து பிளாக் பண்ணும், ஃபார்வர்ட் பயாஸை அலோவ் பண்ணும். ஸோ அதனால இதுக்கு பேர் யூனிபோலார் சுவிட்சு இந்த டயோடுங்கிறது. ஸோ இதில் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஆர். இந்த எஸ்சிஆருங்கிறது பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜையும் பிளாக் பண்ணும், ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜும் பிளாக் பண்ணும். ஸோ அதனால இது வந்து பைபோலார் சுவிட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப்
DSP டிவைசஸ். இப்போ நான் என்ன எழுதுனா டயோடு அப்படின்னு காட்டியிருக்கேன். இந்த டயோடுங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்ஷன் வழி ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு தான் போகும். ஸோ, அதனால வந்து அது யூனி டைரக்ஷனல். தென் இதுக்கு வந்து அன்கண்ட்ரோல். இது ஆன் பண்ண முடியாது. அதே நேரத்தில ஆஃப் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால அன்கண்ட்ரோல். அடுத்து நெக்ஸ்ட் வந்து யூனிபோலார். யூனிபோலார் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேஜ் வந்து பிளாக் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் பயாஸை மட்டும் தான் இது பிளாக் பண்ணும். ஸோ, அதனால யூனிபோலார் டிவைஸ். அதுக்கப்புறம் எஸ்சிஆருங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு யூனி டைரக்ஷனல் தான். ஏன்னா ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு தான் கரண்ட் போகும். ஒரு டைரக்ஷன் தான். ஸோ, யூனி டைரக்ஷனல். இது செமி கண்ட்ரோல். ஏன் செமி கண்ட்ரோல்னு சொன்னேன்? இது ஆனை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் ஆஃப் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இது பைபோலார். இதில் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜும் பிளாக் பண்ண முடியும். ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து ஜிடிஓ. இந்த ஜிடிஓ பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து யூனி டைரக்ஷனல். ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் கண்ட்ரோல். இது ஆன் அண்ட் ஆஃப் பண்ண முடியும் யூஸிங் கேட் பல்ஸை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பைபோலார். பைபோலார்னு சொல்லும்போது அது நம்மளோட ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜும் ரிவர்ஸ் வோல்டேஜையும் இதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ, அதே மாதிரி தான் நம்மளோட ட்ரையாக்கு, நம்மளோட டிரான்சிஸ்டர், மாஸ்ஃபெட்ஸ் இது ஃபுல்லுமே நம்ம சாப்டர் உள்ள போகும்போது பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.